மக்களே, நான் தான் உங்க தரணி. நம்ம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறாங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். விநாயகர் சதுர்த்திக்காக நம்ம விநாயகர் சிலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடியில இருக்க ஆலிச்சம்பாளையம் ரிங் ரோடு கிட்ட இருக்க பாலகணபதி சிற்ப கலைக்கூடம் தான் வந்திருக்கோம். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா 6 அடியில இருந்து 12 அடி வரைக்கும் விநாயகர் சிலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட இருக்க விநாயகர் சிலையோட கலெக்ஷன் வந்து இந்த கடையோட ஓனர்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வேற எங்க வீடியோ போலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா நம்ம கடை பேர் சொல்லுங்க, நம்ம கடை எங்க லொக்கேட் இருக்குங்கிறத வியூவர்ஸ் சொல்லுங்க. அண்ணா நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடியா இருக்கு. ஆலிச்சம்பாளையம் ரிங் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ பாலகணபதி சிற்ப கலைக்கூடம் அமைஞ்சிருக்குதுண்ணா. நம்ம கிட்ட எத்தனை அடியில இருந்து எத்தனை அடி வரைக்கும் விநாயகர் சிலை கிடைக்கும்? நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 1/2 அடியில இருந்து 12 அடி வரைக்கும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம்ண்ணா. எல்லாம் என்ன மாதிரி சிலைங்கண்ணா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி புது புது மாடல்ல நிறைய வகையில இருக்குதுண்ணா. இல்லண்ணா, இது பாம்பே மாடலா இல்ல கிழங்கு மாவு தானே. நம்ம சுற்றுச்சூழல் வந்து பாத்தீங்கன்னா எந்த பாதிப்பு இல்லாத வகையில கிழங்கு மாவுல தானே செஞ்சு மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பெயிண்டிங் எப்படின்னா? பெயிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வாட்டர் பேஸ்ட் தானே. அதுவும் இல்லாம கஸ்டமர் சாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஒயிட் பீஸா இருக்கு வந்து கஸ்டமர் புக் பண்ணாங்களா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க விரும்பின பெயிண்டிங்ல பண்ணி கொடுத்துட்டு. சரி, ஓகேண்ணா. நம்ம கிட்ட இருக்க விநாயகர் சிலையோட கலெக்ஷன் வந்து வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோல காமிக்கணும். கண்டிப்பா பார்க்கலாம் வாங்கண்ணா. இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. என்ன தலைன்னு ஒட்டாம இருக்குண்ணா? இவர் வந்து பாத்தீங்கன்னா நந்தி வாகன கணபதினா. ஓகேண்ணா. இவருக்கு வந்து என்ன வேலைப்பாடுகள் நடந்துகிட்டே இருக்குதுன்னா, இப்ப நீங்க பாத்துருப்பீங்க ஒவ்வொரு சிலையா ஆயிட்டுன்னா, இவர் இன்னும் வேலை செய்யல, செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். சரி, ஓகே. இதுவும் பிரம்மாண்டமா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இது எத்தனை அடி வரும்? இது அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 11 அடி வரும்ண்ணா. 11 அடி. சரி, ஓகேங்கண்ணா. இதுக்கு பெயிண்டிங் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கா? பெயிண்ட் அடிச்சது இன்னும் பெருசுக்குன்னு எதுவும் செய்யலாம். ஏன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன சிலை மட்டும் செஞ்சு வச்சிருக்கோம். கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சிலையை பார்த்துட்டு எங்களுக்கு பெருசுக்கு இந்த மாதிரி பெயிண்டிங் வேணும், கஸ்டமர் சைஸ்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து பாத்தீங்கன்னா ராஜ அலங்காரத்துல வந்து பாத்தீங்கன்னா பைப்பு நாயகர்னு சொல்லுவோம்னா. பைப்பு நாயகர்னு சொல்லுவோம்னா. ராஜ அலங்காரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால பைப்பு நாயகர்னு சொல்லுவோம்னா. சரிங்கண்ணா. இவர் வந்து ராஜ அலங்காரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 6 அடியில காட்சியில் இருக்கிறார். 6 அடியில இருக்கிறார். சரிங்கண்ணா. அடுத்து இவர் வயலட் கலர்ல டிஃபரெண்டா இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச் மாடல் கணபதினு சொல்லுவோம்னா. பேக்ரவுண்ட் ஆர்ச் மாடல் கணபதினு சொல்லுவோம்னா. கஸ்டமர் சாய்ஸ் வந்து எங்களுக்கு இந்த கலர் தான் வேணும், வயலட் கலர்ல வேணும்னு கேட்டாங்கன்னா இதுக்கு மேல சிக்கனா வருமானா இல்ல அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நகைக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னா. நகைக்கு இன்னும் வேலை இருக்கு, ஆபரணத்துக்கு மட்டும் கொஞ்சம் வேலை இருக்குது. சரி, எத்தனை அடி வரும்? இது அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 7 அடி வருமானா. சரிங்க. அடுத்தது ஆனா இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வாகனம் மூஞ்சூர் கூட விளையாடுற மாதிரி, கை மேல போட்டுருக்க மாதிரி அந்த மாடல்ல செஞ்சு கொடுத்துருக்கு. இது அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 8 அடி வருமானா. சரி, ஓகேங்க. அடுத்தது பாப்போம். இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கீங்க. ஆனா இவரு என்ன வேணும்? இவர் வந்து பாத்தீங்கன்னா ரங்கநாதர் கணபதினு சொல்லுவோம்னா. ரங்கநாதர் கணபதி சோபா மேல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. ஓகேங்கண்ணா. அடுத்தது இவரை பத்தி சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2 வாகன கணபதினா. சிங்கம் மயில் 2 கலந்து இருக்க மாதிரி 2 வாகன கணபதி. இதுல சிலை இருக்கானா? இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2 மாடல். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பீஸ் இருக்குது. கலர் அடிக்காதானா? கலர் அடிக்காம 2 பீஸ் இருக்கு. சரி, ஓகே. நான் கஸ்டமர் பிடிச்சவன் நீங்க கஸ்டமர் சாய்ஸ்க்கு வந்தாங்கன்னா பண்ணிக்கலாம். இங்கே ஒன்னு இருக்குண்ணா. இன்னொரு இது அதே மாடல்ல இதுல பெயிண்டிங் பண்ணது நிறைய இருக்கு. இது இல்லாம இன்னும் 2 இருக்கு. இது இல்லாம பெயிண்டிங் பண்ணாம 2 பீஸ் இருக்குது. சரி, ஓகேங்கண்ணா. அடுத்து இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. பிளாக் கலர்ல பயங்கர வந்து கற்பக விநாயகர்னா. சரிங்கண்ணா. நம்ம வந்து கற்பக விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கிற மாதிரி. ஆமா ஆமா. கஸ்டமர் சைஸ் தானே இதுவும். சரிங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரினா. ஓகேங்கண்ணா. பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து 3 வாகன கணபதினா. ஓகேங்கண்ணா. இதுல வந்து பாத்தீங்கன்னா யானை மயில் எலியானா. ஆமாண்ணா. இந்த 3 வாகனத்துல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரினா. இதுவும் கஸ்டமர் சாய்ஸ்க்கு அவங்க வந்து ரோஸ் கலர் பாடி கேட்டாங்க. சரிங்கண்ணா. சரி, அவங்க சாய்ஸ்க்கு பண்ணி கொடுத்துருக்குதுண்ணா. சரி, ஓகேண்ணா. பெயிண்டிங் ஒர்க்லாம் எப்பனா முடியும்? பெயிண்டிங் அதிகபட்சம் ஒரு 2 நாள் முடிஞ்சிரும். 2 நாள்ல முடிஞ்சிரும். ஆமாண்ணா. சரிங்கண்ணா. அதே மாதிரி இங்க ஒன்று காட்டுக்குண்ணா. ஆமாண்ணா. முன்ன பிங்க் கலர்ல காமிச்சிங்க, கிரே கலர்ல. அதே 3 வாகன கணபதி. இது வந்து கிரே கலர்னா. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இந்த கிரே கலர் தான் அதிகமா கஸ்டமர் சூஸ் பண்றாங்க. பெயிண்டிங்லாம் உங்களுக்கு அப்படியே பார்க்க ரொம்ப நேச்சுரலா இருக்க மாதிரி இருக்குண்ணா. ஆமாண்ணா. பாம்பே மாடல் இருக்க பெயிண்டிங் வந்து உங்க அட்டசில நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, நல்லா இருக்கு பாக்க. எனக்கு முக்கியமான பெயிண்டிங் தானா. நம்மள எல்லாமே கஸ்டமர் சூஸ் பண்றது எவ்வளவு தூரம் வரதே வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வரதே பெயிண்டிங் கோசம் மட்டும் தானா. ஓகே. உங்ககிட்ட எங்க இருந்துலாம் வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா? நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கோபி, சத்தியமங்கலம், கோயம்புத்தூர். ஓகே. கோயம்புத்தூர்ல இருந்து வராங்க, திருச்சியில இருந்து எல்லாம் வராங்கண்ணா. ஏன்னா கஸ்டமர் அவங்க சாய்ஸ் பெயிண்டிங் முக்கியமானது. பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா. வெளியில இருந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்கண்ணா. சரி, ஓகேங்க. அடுத்து இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. சிங்கத்தை அவர் வந்து சிங்க வாகன கணபதினா. சரிங்கண்ணா. அவர் வந்து ஆரஞ்சு கலர் பாடி போட்டு உட்கார வச்சிருக்குதுன்னா. பண்ணிட்டு இருக்கிற மாதிரினா. இவர் எத்தனை அடி வருவாரு? அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 அடி வரும்னா. சரிங்கண்ணா. அடுத்தது பாப்போம். இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து பாத்தீங்கன்னா 2 வாகனத்துல தாமரை மேல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரினா. சரி, நந்தி அந்த சைடுனா. அந்த சைடு சிங்க வாகனம்னா. சிங்கம் இருக்கானா? 2 வாகனத்துல தாமரை மேல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. இதுவும் கிரே கலர் தானே. கஸ்டமர் சாய்ஸ் தான். அவங்க சூஸ் பண்ணதுதான். சரிங்கண்ணா. இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து பாத்தீங்கன்னா சிங்க வாகன கணபதி தானா. சரிங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில ரோஸ் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்னா. ரோஸ் வச்சுட்டு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கத்துக்கு பதிலா காளை மாடு வாகனத்துல இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா. இதே மாடல்ல அது இருக்கானா? இதே மாடல்ல காளை மாடுல இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா வாங்க பாக்கலாம்.
இதுவாங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இது காளை மாடு வாகனம், கையில ரோஸ் வச்சுட்டு இருக்கிற மாதிரினா. சரிங்க சரிங்க. அதே மாடல் தான், வாகனம் மட்டும் சேஞ்ச் ஆகும்னா. சரிங்கண்ணா, ஓகேங்கண்ணா. எல்லாமே நான் இங்க வந்ததையுமே பார்த்தேனா, ம். ஆனா மத்த சிலைங்க எல்லா சிலையோட இந்த சிலைக்கு மட்டும் வேட்டிக்கும் அந்த உடம்புக்கும் பயங்கரமா கலர் கொடுத்தீங்கன்னா எப்படின்னா? கஸ்டமர் சாய்ஸ் தானா. அதுவும் இல்லாம நம்ம கிரியேட்டிவிட்டி பெயிண்டிங் வந்து சாம்பிள் பீஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் சின்னதுல. சரிங்க. அதை பார்த்துட்டு எங்களுக்கு இதே தான் வேணும் அப்படின்னு கஸ்டமர் சாய்ஸ் தானா. பெருசுல போனது இன்னும் அட்ராக்டிவா இருக்குது. சரி சரிங்கண்ணா. அந்த பிரவுனுக்கும் ரெட்டுக்கும் வயலட்டுக்கும் எடுத்துக்கிச்சுன்னா அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்குது. ஒரு சிலைக்கு மட்டும் இந்த மாதிரி போட்டிருக்கீங்க? ஆமாண்ணா, கஸ்டமர் சாய்ஸ், அதனால இது ஒரு சிலைக்கு மட்டும் போட்டிருக்குதுண்ணா. சரி, ஓகேங்கண்ணா. இதை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து பாத்தீங்கன்னா 2 வாகன கணபதினு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 12 அடியில பண்ணிட்டு இருக்கிறோம்னா. சரிங்கண்ணா. சிங்கம் மயில் வாகன கணபதினா 2 வாகனத்துல வந்து பாத்தீங்கன்னா கை மேல சிங்கத்து மேல போட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுண்ணா. ஓகே ஓகேங்கண்ணா. இது புக்கிங் ஆயிடுச்சாண்ணா? இது புக்கிங் ஆயிடுச்சுண்ணா. இது எந்த ஊர்னா போகுது? இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகுது. கோயம்புத்தூர் போகுது. சரி சரிங்கண்ணா. இந்த மாதிரி வேற எது இருக்குங்கண்ணா இல்ல அவ்வளவுதானா? இந்த மாடல் அவ்வளவுதானே, ஒண்ணு அவ்வளவுதான். ஆனா வேற மாடல் பெரிய சிலைங்க இருக்காண்ணா? பெருசு இருக்குதுண்ணா, பாக்கலாம். சரிங்கண்ணா, இது சொல்லுங்கண்ணா. இவர் வந்து பாத்தீங்கன்னா புது மாடல் நம்ம ஏரியாவுக்கு இப்பதான் வந்திருக்காரு. நிலா மேல வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி கையில ரோஸ் வச்சுக்கிட்டு ஓகே ஓகேண்ணா. அந்த மாதிரி புது மாடல் கொண்டு வந்திருக்கிறோம்னா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. என்னன்னா பெயிண்டிங் ஒர்க் எப்பனா ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஆனா இதுல இன்னும் வேலைப்பாடுகள் இன்னும் முடியலண்ணா. இன்னும் முடியலையா? இன்னும் வேலைப்பாடுகள் இன்னும் முடியல. மேல இன்னும் எலியில இருந்து எல்லாமே கொஞ்சம் வேலைப்பாடுகள் இருக்குது. ஓகே ஓகேண்ணா. அதிகபட்சம் இன்னும் ஒரு வாரத்துல பெயிண்ட் வேலை ஆரம்பிச்சு. ஒரு வாரத்துல. ஓகேண்ணா. ஆனா இதுல உங்ககிட்ட ஒரு சிலை தான் இருக்கானா இல்ல? ஆனா இதுல வந்து மொத்தம் ஒரு 3 சிலை இருக்குதுன்னா. பக்கத்துலயே ஒன்று இருக்காதுண்ணா. இந்த 2 சிலையும் வந்து புக் ஆயிருச்சுன்னா. புக் ஆயிருச்சா? 2 சிலையும் புக் ஆயிருச்சு. இன்னும் ஒரே ஒரு மாடல் இதுலயே வந்து ஒரே ஒரு சிலை மட்டும் இன்னும் புக் ஆகாம இருக்குதுன்னா. இன்னும் ஒரு சிலை இருக்கா? ஒரு சிலை மட்டும், அது இன்னும் கொஞ்சம் வேலைப்பாடுகள் ஆகல. இது ஃபிட் பண்ணல. அது அப்படியே ஃபிட் பண்ணல. எங்க இந்த சிலையை காணோம், அதான் கேட்டேன். அது இன்னும் கொஞ்சம் வேலைப்பாடுகள் இருக்குது, அதனால இங்க இல்லனா. இந்த 2 மாடல் மட்டும் இப்போதைக்கு இருக்குது. இன்னும் ஒரு பீஸ் தான் இருக்குது. சரிங்கண்ணா. புக் பண்ணிக்கணும். வந்து புக் பண்ணிக்கலாம். சரிங்கண்ணா, ஓகேங்கண்ணா. இதை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் வந்து பாத்தீங்கன்னா லட்டு விநாயகர்னு சொல்லுவோம்னா. லட்டானா? லட்டு விநாயகர்னு சொல்லுவோம். இந்த கையில வந்து பாத்தீங்கன்னா லட்டு வச்சிட்டு இருக்கிற மாதிரி வரும்னா. எங்கண்ணா அது? லட்டு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, கீழ தனியா இருக்குது. இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. லட்டு விநாயகர்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா 12 அடி வருதுன்னா. ஓகேண்ணா. ஆனா பிரம்மாண்டமா அகலமா நல்லா கஸ்டமர் சாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி அகலமா பிரம்மாண்டமா இருக்கும்னா. ரொம்ப அகலமா பிரம்மாண்டமா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி லட்டு விநாயகர் வந்து இதான் பெரிய அகலம். ஆமாண்ணா, இதுதான் இருக்கிறதுல அகலம். சரிங்க. இதுல ஒரு சிலை தான் இருக்கானா? இதுல ஒரு சிலை தானே. புக்கிங் ஆயிருச்சா? புக்கிங் ஆயிருச்சுண்ணா. சரிங்கண்ணா. இது சொல்லுங்கண்ணா. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கணபதினு சொல்லுவோம்னா. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கதை வச்சுட்டு இருக்கிற மாதிரி. ஆஞ்சநேயர் இருக்காருங்க பின்னாடி ஆர்ச்சோட. ஆஞ்சநேயர் கணபதி கட்டிட்டு இருக்காரு. தலபா கட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கையில வந்து பாத்தீங்கன்னா இது பண்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. சரிங்க சரிங்க. இது எத்தனை அடிங்கண்ணா வருது? இது அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 அடி வரும்ண்ணா. 9 அடி. 9 அடி ஸ்டேஜ் ஏத்தல. இன்னும் ஸ்டேஜ் ஏத்தலண்ணா. மோஸ்ட்லி எதுக்கும் சில ஒரு பெரிய சிலைங்களுக்கு இந்த ஸ்டேஜ் ஏத்தல. அப்படின்னா ஸ்டேஜ் ஏத்தல. பெருசு வந்து பாத்தீங்கன்னா வேலையாயிட்டு இருக்குதுண்ணா. வேலைப்பாடுகள் முடியல, முடிச்சுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் ஏத்தணும். சரி, ஓகேண்ணா. இங்க நிறைய இது ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கு. இன்னும் எல்லாமே வேலைப்பாடுகள் இருக்குதுண்ணா. சின்ன சிலையில இருந்து பெரிய சிலை வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேலைப்பாடுகள் நிறைய இருக்குது. சரிங்க சரிங்கண்ணா. இந்த சைடு ஃபுல்லா வந்து பெயிண்ட் அடிச்சதாண்ணா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் மாடல்னு சொல்லுவோம்னா. இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே செஞ்சு வச்சிருது. பெயிண்டிங் அவசரம் முடிச்சு வச்சிருது. இதை பார்த்துட்டு கஸ்டமர் சாய்ஸ் வந்து பெரிய சிலை கேட்பாங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஆனா இவரை பத்தி சொல்லுங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா 2 வாகன கணபதினா. சரிங்க. கையில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச மோதகம் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரினா. இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவரு பார்க்கவே கொஞ்சம் ஹைட் செம்ம ஹைட்டா இருக்க, நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்குதுண்ணா. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா கையில ரோஸ் வச்சுக்கிட்டு 3 வாகனத்து மேல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரினா. சரிங்கண்ணா. இந்த சைடு வந்து பார்க்க முடியாது, கொஞ்சம் வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. சரிங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் தெரியுதுண்ணா. சிங்க வாகனம். இது வந்து பாத்தீங்கன்னா எலி வாகனம். இன்னும் தலை வந்து ஃபிட் பண்ணல. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா யானை வாகனத்துல மொத்தம் 3 வாகனத்துல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரினா. இவர் வந்து பாத்தீங்கன்னா கையில ரோஸ் வச்சுக்கிட்டு மக்களை பாக்குற மாதிரி, மக்களுக்கு அபயம் கொடுத்த மாதிரி இருக்குது. எத்தனை அடி வரும்? அதிகபட்சம் 10 அடி வரும்னா. 10 அடி.